எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சிக்கன் தந்தூரியை வீட்டிலையே அதே சுவையோடு அதே மணத்தோடு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹோல் சிக்கன் லெக் எடுத்துக்கோங்க. கடைகளில் தந்தூரிக்குன்னு சொன்னோம் அப்படின்னாலே அவங்க இதை மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இப்போ இந்த பீசஸில் சின்ன சின்ன கீரல்களாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த மசாலா பிடிச்சி சாப்பிடும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடயே எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. நான் அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தொடச்சந்து இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன இடுக்குகள்லாம் எல்லாம் படுறது மாதிரி நல்லா ராவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்தாலே நம்மளுக்கு இந்த கறி பீசஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாயிரும். இதை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் 4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிடலாம். இது கூட கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பினுடைய நிதானத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த தயிரில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை தயிரில் ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மாதிரி லைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கிறேன். இது ஒரு வாசனைக்காக தான். ஒருவேளை உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் பீசஸில் இதெல்லாம் ராவி எடுக்க போகிறோம். நீங்கள் முழுசாக அதை போட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் ராவி எடுக்க முடியாது. ஒவ்வொரு பீசஸையும் எடுத்து இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் அள்ளி வச்சுக்கோங்க. அதில் பீசஸில் நல்லா இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இதை மாதிரி ஊறிச்சு அப்படின்னா அது சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்காக தான். இப்போ எனக்கு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நிறைய எண்ணெய்லாம் சேர்க்கணுங்கிறது இல்லை. நான் எல்லா பீசஸையுமே இதே எண்ணெயிலே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பீசஸாக நம்ம சேர்த்துடலாம். தீயை மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்புறம் லோ ஃப்ளேமில் வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. நீங்கள் குறைவான தீயிலேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு சைடு குக் ஆகும். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஒவ்வொரு சைடுக்குமே உங்களுக்கு ஒரு 6-7 நிமிஷம் அளவுக்கு தான் ஆகும். இப்போ பாருங்கள், இதை மாதிரியே நல்லா எல்லா சைட்லேயும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா சைடில் உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த வெந்து வர்றது மாதிரி எல்லா பக்கத்துலையும் நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், அந்த லெக் பீஸ் சூப்பராக நம்மளுக்கு நல்லா அழகாக குக்காகி வருது. தீயை மட்டும் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கருகினது மாதிரி ஆயிரும். உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்காது. நம்ம கீரல் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுனா அப்படி லைட்டாக அப்படியே திரும்ப விரிய தொடங்கும். அதை பார்த்து இது குக் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்ரு சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்ரு இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய்யோடு சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இது நல்லா மணமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைச்சது மாதிரி இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரியே நல்லா 2 சைடும் நீங்கள் இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கா. அதுக்காக தான். இதை மாதிரியே 2 சைடும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துட வேண்டிதான். இப்போ பாருங்கள் சூப்பராக குக் ஆயிருச்சு. எண்ணெய் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படவும் செய்யாது. இதை நான் அடுத்த பேட்ஜையும் போட்டுடுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்சும் ஒரு 12-13 ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு குக்காக நேரம் எடுக்காது.
தேவைப்படுற பொருட்களுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கம்மி தான். நம்ம இதை வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்றா இருந்தால் நிறைய காசாகும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா லெக் பீஸையும் நீங்கள் இதை மாதிரி அடுக்கிக்கோங்க. சென்டரில் ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடிக்கனமான பவுலாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த அடுப்பில் நம்ம சார்கோலை ரெடி பண்ணிடலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, கறி துண்டு தான். இதை நல்லா தணல் ஆக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு அது நல்லா தணல் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இது தணல் ஆக்கிக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த சென்டரில் வச்சுருக்கிற பவுலில் இதை தூக்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கவும் அதுலேருந்து நிறைய புகை வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு இடையில நீங்கள் அதை திறக்க வேண்டாம். 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூடியை திறங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவர் உள்ள தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த மணமும் சுவையும் இருக்கோ அதே மணமும் சுவையும் இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த சிக்கன் தந்தூரிலையும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பிரியாணியோ இல்லை வெரைட்டி ரைஸோ செய்யும் போச்சில் கண்டிப்பாக இந்த சிக்கன் தந்தூரியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.